நான் சிவகங்கையிலிருந்து உங்கள் டாக்டர் ஃபருக் அப்துல்லா. இன்றைக்கி நம்ம ஓஆர்எஸ் பற்றி தான் பேச போகிறோம். டயபெட்டிக் மக்கள் ஓஆர்எஸ் பருகலாமா வேணாமா? ஓஆர்எஸில் வந்து குளுக்கோஸ் இருக்குங்கிறீங்களே, டயபெட்டிஸ் மக்கள் வந்து ஓஆர்எஸை குடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு எனது பதில் என்னென்னா, நமக்கு வயிற்றுப்போக்கு ஆகும் பொழுது நீர்ச்சத்து இழப்பும் ஏற்படுகிறது. அதனுடன் சேர்ந்து தாது உப்புகளான சோடியம், பொட்டாசியம் இதெல்லாம் சேர்ந்து வெளியேறுது. இப்படி வெளியேறும் பொழுது நம்ம நீர்ச்சத்தை வந்து கொண்டு போய் நம்மளுடைய உடலுக்குள்ளே சேர்த்து ஆக வேண்டும். இந்த நிலையில் குளுக்கோஸ் என்பது கட்டாய தேவையாக இருக்குது. எதுக்கு குளுக்கோஸ் தேவை? நம்மளுடைய குடலுடைய செல்களில் வந்து SGLT1 அப்படின்னு சொல்கிற ஒரு கடத்தி இருக்குது. சோடியம் குளுக்கோஸ் கோ டிரான்ஸ்போர்ட்டர் 1 அப்படின்னு சொல்கிற இந்த கடத்தி குளுக்கோஸ் இருந்தால் மட்டும்தான் திறக்கும். ஸோ அதனால் நம்ம பருகிற அந்த ஃப்ளூயிடில் கட்டாயமாக குளுக்கோஸ் இருக்கணும். அப்போ அந்த குளுக்கோஸ் இருந்தால் தான் அந்த கடத்தியானது திறக்கும். அதன் வழியாக சோடியம் உள்ளே செல்லும். சோடியம் செல்லும் பாதி வழியே நமக்கு நீர்ச்சத்து உள்ளே செல்லும். நம்ம நீர்ச்சத்து அதிகமாக டயபெட்டிக் மக்கள் வந்து தொடர்ந்து வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு கொண்டே இருந்தால் அவர்களுக்கு டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு கீட்டோ அமிலத்தன்மை ஏற்பட்டு அது உயிருக்கு ஆபத்தான நிலையில் கொண்டு போய் விடலாம். அதனால் தயவுசெய்து டயபெட்டிக் மக்கள் நீங்கள் வந்து வயிற்றுப்போக்கு அதிகமாக ஏற்பட்டால் ஓஆர்எஸ் திரவத்தை தாராளமாக பருகலாம். ஓஆர்எஸ் திரவம் என்பது பாதுகாப்பானது. அதை பருகும் பொழுது தான் நீர்ச்சத்தும் சோடியமும் சரியான அளவில் பராமரிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் வந்து கண்ட்ரோல் இருக்கா இல்லையான்னு பயந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் குளுக்கோஸ் செக் பண்ணிக்கலாம். குளுக்கோஸ் வந்து சற்று அதிகமாக இருந்தால் அதற்கேற்றவாறு உங்களுடைய மருந்து மாத்திரைகளை மாற்றி அமைக்கலாம், இல்லை இன்சுலின் ஊசி போட்டுக்கொள்ளலாம். ஆனால் ஓஆர்எஸ் தவிர நீங்கள் வேறு எதையாவது ஒரு உப்பு தண்ணி, இந்த மாதிரி ஒரு சால்டட் லைம் வாட்டர் இந்த மாதிரி கலந்து குடித்தா சோடியம் மட்டும்தான் இருக்குமே தவிர குளுக்கோஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த கடத்தி வந்து ஓப்பன் ஆகாது. அது வழியாக சோடியம் உள்ளே செல்லாது. சோடியம் உள்ளே செல்லாமல் நீர்ச்சத்து சரியாக பராமரிக்க இயலாது. அதனால் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படும் நேரங்களில், குறிப்பாக வயிற்றுப்போக்கு ஏற்படும் நேரங்களில் டயபெட்டிக் மக்களாக இருந்தாலும் சரி பாதுகாப்பாக ஓஆர்எஸ் திரவத்தை பருக முடியும். நன்றி.